ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல தற்போது என்ன செய்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிஎஃப் உறுப்பினர்களுக்கு புதிதாக இ பிராப்தி அப்படிங்கிற ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. குறித்தான செய்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இஃப்கோ விரைவில் இ பிராப்தி என்ற வலைதளத்தை அறிமுகப்படுத்த இருக்கிறாங்க. இதன் மூலம் உறுப்பினர்கள் தங்களின் பழைய மற்றும் செயலற்ற பிஎஃப் கணக்குகளை கண்காணிக்கவும் மீண்டும் செயல்படுத்தவும் முடியும். இந்த தகவலை மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவிச்சிருக்காரு. ஆதார் அடையாளத்தை அடிப்படையாக கொண்ட சரிபார்ப்பு முறையின் மூலம் இந்த வலைதளம் செயல்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த வலைதளம் மூலம் உலகளாவிய கணக்கு எண்ணுடன் இணைக்கப்படாத பழைய பிஎஃப் கணக்குகளை அணுக முடியும். இந்த கணக்குகள் யுஏஎன் உடன் இணைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்ட பிறகு உறுப்பினர்கள் தங்களின் சுய விவரங்களையும் புதுப்பிக்க முடியும். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு கடந்த 2014ஆம் ஆண்டுல ஒவ்வொரு சந்தாதாரருக்கும் 12 இலக்க தனித்துவ எண்ணை வழங்க தொடங்கினாங்க. புதிய வலைதளமான இ பிராப்தி என்பது செயல்பாட்டில் இல்லாத கணக்குகளை கண்காணிப்பதற்கான ஊழியர் சேமநிதி ஆதார் அடிப்படையிலான அணுகல் வலைதளமாகும். பாதுகாப்பான மற்றும் திறமையான செயல்பாட்டை உறுதி செய்வதற்காக ஆரம்பத்தில் இந்த வலைதளம் உறுப்பினர் அடையாள எண்ணை அடிப்படையாக கொண்டிருக்கும். இருப்பினும் எதிர்காலத்தில் தங்களின் பழைய கணக்கு விவரங்கள் நினைவில் இல்லாத உறுப்பினர்களையும் உள்ளடக்கும் வகையில் இதன் வரம்பை விரிவுபடுத்த அரசின் திட்டங்கள் இருக்கு. இந்த புதிய தளம் கைமுறை செயல்முறைகளை குறைத்து ஆவணங்களை குறைத்து வெளிப்படைத்தன்மை மற்றும் செயல்திறனை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 2025-2026ஆம் ஆண்டுல தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு சாதனை அளவாக 83.1 மில்லியன் கோரிக்கைகளை தீர்த்து வச்சிருக்கு. இது முந்தைய ஆண்டுல 60.1 மில்லியன் கோரிக்கைகளை விட கணிசமாக அதிகமாக இருக்கு. 55.1 மில்லியன் பகுதியளவு பணம் எடுத்தல் கோரிக்கைகளாக இருக்கு. பகுதியளவு பணம் எடுத்தல் கோரிக்கைகள்ல 71.11% 3 நாட்களுக்குள்ள தானாகவே நீக்கப்பட்டதாக தொழிலாளர் அமைச்சர் சொல்லியிருக்காரு. இந்த விகிதம் வருடத்திற்கு முன்பு 59.19 இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம 66.8 மில்லியன் உறுப்பினர்கள் காசோலைகளை பதிவேற்றாமலேயே கோரிக்கைகளை சமர்ப்பிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் 15.9 மில்லியன் உறுப்பினர்கள் முதலாளியின் ஒப்புதல் இல்லாமலேயே தங்கள் வங்கி கணக்குகளை இணைக்க முடிந்ததாக அரசு தரப்புல கூறியிருக்காங்க. பிஎஃப் உறுப்பினர்களின் வசதிக்காக இது போன்ற பல மாற்றங்கள் தொடர்ந்து செய்யப்பட்டு வருது.